இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது பைத்தகரஸின் தொடர்பு. அதாவது லாஸ்ட் கிளாஸ் நாங்க பைத்தகரஸ் தொடர்பை எப்படி யூஸ் பண்றோம், அதாவது வந்து பைத்தகரஸ் தொடர்புன்றது எப்படி என்னதை, அதாவது அதை வைத்து எப்படி கேள்விகள் பார்க்கற அப்படின்றதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ் விளங்கப்படுத்திட்டேன். லாஸ்ட் வீடியோ பார்க்கல, அதாவது பைத்தகரஸ் தொடர்பு எப்படி யூஸ் பண்றன்ற வீடியோ பார்க்கலன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே தானே? ரைட். இந்த வீடியோல நான் பார்க்க போறது பைத்தகரஸின் தொடர்புக்கான கேள்விகள். அதாவது வந்து நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன், சுற்றளவு, பரப்பளவு அண்ட் நிறுவல் ஆகிய 3 சப்ஜெக்ட்லயும் பைத்தகரஸ் தொடர்பை சம்பந்தப்படுத்தி கேள்விகள் வரலாம். அந்த கேள்விகளை எப்படி செய்யறன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது சுற்றளவுக்கு, பரப்பளவுக்கு, நிறுவலுக்கு அப்படி எந்த மாதிரி இந்த பைத்தகரஸ் தொடர்பு வரலாம், அதை வைத்து நாங்க எப்படி கேள்வி செய்யலாம்ன்றதான் பார்க்க போறோம். வாங்க நாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகே, முதலாவது கேள்வியை பாருங்க. இதுல என்ன சொல்லிக்குது? சுற்றளவை காண்க. இதுல என்ன நோக்கம் வந்து சுற்றளவை விளங்கப்படுத்தணும்ன்றதல்ல. நான் சுற்றளவுக்கான வீடியோ ஏற்கனவே போட்டுட்டேன். சுற்றளவல்ல, பைத்தகரஸ் தியரத்தை பயன்படுத்தி எப்படி சுற்றளவான கேள்வி வரும்ன்றதான் இந்த கேள்வியில பார்க்க போறோம். ரைட், பாருங்க. எனக்கு இந்த பெருமானமும் தந்திக்குது. சுற்றளவுக்குன்னு சொன்னா மெயினா எனக்கு என்னென்ன தெரியணும்? சுற்றி வர அளவுக்கான சுற்றளவுக்கு பெருமானம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 4, 3 இதுக்கானதும் தெரியணும். இது தெரியணும்ன்ற அவசியம் இருக்குதா? இல்ல. சுற்றளவு காண்றதுக்கு இது தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் இது ரெண்டையும் காணாம எனக்கு சுற்றளவுன்ற எடுக்கலாமா? ஏலா. ஆகவே நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கண்டு இதுல பாருங்க, எனக்கான ஒரு இது வச்சுக்கிறாரு சிம்பிள்ஸ். அதாவது வந்து நிறைய கோடு போட்டிக்குது. இது போட்டு என்ன அர்த்தம்? இதுக்கு சமன் இது, இதுக்கு சமன் இது. அதாவது வந்து இது வந்து PRS ஒரு சமபக்க முக்கோணின்றத எங்கள்கிட்ட கேள்வியில செல்லாம அவர் குறியீடு மூலம் காட்டுகிறாரு. அது அவங்களுக்கு விளங்கினு சொன்னா இந்த ஆன்சருக்கு ஈஸியா விடை செஞ்சுட்டு போகலாம். ஓகேயா? இப்ப நான் செய்யறேன் பாருங்க. எனக்கு இதுக்கான, அதாவது வந்து இந்த செம்பக்க முக்கோணிக்கான இந்த பைத்தகரஸ் தியரத்தை போட்டேன்னு சொன்னா இந்த PR வருமா வராதா? இந்த PR வந்து PQR முக்கோணிட செம்பக்கம் தான் வரும். அதாவது வந்து செங்கோணத்துக்கு நேர உள்ள எதிர உள்ள பக்கம் தான் செம்பக்கம். ஆகவே PQR முக்கோணிக்கு நான் இது போடுறேன் பைத்தகரஸ் தியரம். சோ பைத்தகரஸ் தியரம் பாவிக்கிறேன்னு சொன்னா எப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பைத்தகரஸ் தியரம் பாவிக்கிறேன் நான் சும்மா எழுதுறேன். இது செம்பக்கம். சோ PR வர்க்கம் சமன் PQ வர்க்கம் சக QR வர்க்கம். ஓகே, அதாவது PR வர்க்கம்ன்றதுக்கு இதுக்கு சமனாகும். PQ வர்க்கம் சக QR வர்க்கம். நான் ரெண்டு பக்கத்தையும் சமனா எடுத்துட்டேன். பைத்தகரஸ் தியரத்தை போட்டுட்டேன் நம்ம முக்கோணிக்கு. நான் பெருமானத்தை போடுவோம். இது எனக்கு பெருமானம் தெரியுமா? தெரியாது. சோ நான் இதை x எடுக்கிறேன். ஆகவே x வர்க்கம் சமன் PQ வர்க்கம் என்ன? 3 வர்க்கம் சக Q வர்க்கம் என்ன? 4 வர்க்கம். இப்ப வளமையா போலதான் x வர்க்கத்தை அப்படியே வைத்து இதை வர்க்கத்தை எழுதுறேன். 3 வர்க்கம் சமன் என்ன? 3 தர 3 9, 4 தர 4 16. இப்ப என்ன செய்றேன்? x வர்க்கத்தை அப்படியே வைத்து 9ஐயும் 16ஐயும் கூட்டுறேன். 9ஐயும் 16ஐயும் கூட்டினா எனக்கு என்னன்னு வந்துச்சு? 25. இப்ப இதுக்கு இந்த 25 வர்க்க மூலமா தான் இருக்குது. சோ எனக்கு என்ன செய்யலாம்? இந்த 25 2 நம்பர்ஸ் பெருக்கும் போது 25 தான் வரணும். என்னென்ன வரும்? 4 தர 4 16, 5 தர 5 25. ஆகவே x வர்க்கம் சமன் 5 வர்க்கம். ஆகவே x சமன் என்ன? 5. ஒரேடியா நான் ஆன்சரை எழுதினேன். x சமன் 5. இதெல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? சென்டிமீட்டர். ரைட். இப்ப இதை கண்டுபிடித்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி முடிஞ்சு. இந்த கேள்வி வந்து இதுக்கான பெருமானத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இதுவும் அதே பெருமானம், இதுவும் அதே பெருமானம். எப்படி கான்பிடென்டா சொல்றேன்னு சொன்னா, பாருங்க இந்த லைன் 3 உண்டு. அதாவது சமபக்க முக்கோணின்னு சொன்னால் ஒரு பக்கம் சமனாயினா மற்ற 2 பக்கமும் சமன் தான். 3 பக்கம் சமன் சமபக்க முக்கோணிடுவோம். ஓகே, அப்ப நான் இதை 5 சென்டிமீட்டர் கண்டுட்டேன். அதாவது இந்த லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் கண்டுட்டேன். இது 5 சென்டிமீட்டர்டா, இது என்ன? 5 சென்டிமீட்டர். இது 5 சென்டிமீட்டர்டா, இது என்ன? 5 சென்டிமீட்டர். சரியா? ரைட். இப்ப கேட்டிற கேள்வி என்ன? சுற்றளவை காண்க. நான் என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்? இதுக்கு தேவையான அவ்வளவை கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்ப எப்படி சுற்றளவு செய்யறது? அது வளமையா செய்யற மாதிரி. இப்ப சுற்றளவுக்கும் பைத்தகரஸ் தியரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
சரிதானே? இப்ப சுற்றளவு இவ்விடத்துல ஆரம்பிச்சு என்ன 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். இந்த 5 எட் பண்ணணுமா? தேவையில்லை. அதாவது வந்து சுற்றி வார அளவு தான் சுற்றளவு, உள்ளுக்கு வாரதை நாங்க எட் பண்ண மாட்டோம். சோ நான் எழுதுறேன் இப்ப 5 சென்டிமீட்டர் பிளஸ் இதுக்கான 5 பிளஸ் இத 4 பிளஸ் அந்த 3. ஆகவே இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 5 சக 5 10 10 சக 4 14 14 சக 3 17 சென்டிமீட்டர். இது கிளியரா? இதுல நான் என்ன விளங்கப்படுத்தணும் வந்தேன்னு சொன்னா இந்த சுற்றளவை சம்பந்தப்படுத்தி எப்படி கேள்வி வருது, சரிதானே? அதாவது இந்த பைத்தகரஸ் என்ற தீரத்தை பயன்படுத்தி இதை எடுத்து அதோட சுற்றளவு கண்டேன். இது விளங்கிக்கும் முன்பு கிளியரா விளங்கிக்கும். ரைட், அடுத்தது இதே மாதிரி சுற்றளவு காண்ற இன்னொரு கேள்வி எப்படி செய்யறதையும் பார்ப்போம். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. இதுலயும் அதே தான் உருவமொண்ட போட்டு சுற்றளவை காண்கன்னு தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்ப நாங்க சுற்றளவை காண்கன்னு சொன்னா இதுல கட்டாயம் பைத்தகரஸ் தியரம் ஒன்று யூஸ் பண்றதுக்கான இருக்குவேன்னு சொன்னா நாங்க பைத்தகரஸ் சப்ஜெக்ட் தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். சோ அது இல்லாம அதாவது வந்து கேள்வி பேப்பர்ல வரும் போது பாஸ் பேப்பர்ஸ்ல இருந்தாலும் சரி டேர்ம் டெஸ்ட்ல இருந்தாலும் சரி வரும்போது உங்களுக்கு விளங்காது. அதாவது வந்து இப்படி ஒரு கேள்வி தந்தோன்னே நீங்க என்ன மைண்ட்ல பாப்பீங்க? சுற்றளவை காண்க, சுற்றளவை காண்கன்னு செல்லும் போது நீங்க இப்படி பாப்பீங்க இதை சுத்தி கூட்டுறதுக்கு. அதாவது வந்து சுற்றளவுன்னு செல்லும் போது சுற்றி வர அளவு இது 10 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் இந்த லென்த் தெரியும். அப்பதானே? அப்ப நீங்க யோசிப்பீங்க உங்களுக்கு இந்த கேள்வியை பார்த்தோம். அதாவது வந்து நான் இதை ஹெடிங் கீழே பைத்தகரஸின் தொடர்புன்ற ஹெடிங் கீழே செய்யறதுனால உங்களுக்கு இந்த கேள்வியை பார்த்தோம் விளங்கும். ரைட், இதுக்கான பைத்தகரஸ் தியரம் போட்டேன்னு செய்யலாம். ஆனால் பாஸ் பேப்பர்லயோ டேர்ம் டெஸ்ட் பேப்பர்ஸ்லயோ வரும்போது உங்களுக்கு விளங்காது. அதாவது வந்து இது என்ன மெத்தட்ல செய்யற பைத்தகரஸ்ல செய்யறா அப்படின்ற விளங்காது. ஆனா அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா பாருங்க, இது ரெண்டு இடத்துலயும் செங்கோணம் தந்திக்குது. ரைட், அப்ப செங்கோணம் தந்தோன்னு நீங்க என்ன நினைக்கணும்னு சொன்னா ரைட் இதை வச்சு எனக்கு ஒரு பைத்தகரஸ் தொடர்பு எடுக்கலாம். அதாவது செம்பக்கத்துக்கு நேரையா உள்ள அதாவது இது எதிர்பக்கம் வந்து செம்பக்கம், செங்கோணத்துக்கு நேரையா உள்ளது வந்து இது செம்பக்கம் அப்படின்னு எடுத்துட்டு இப்ப பாருங்க எனக்கு இந்த லென்த் தானே யூடின்ற இந்த லென்த் தான் வேணும் சுற்றளவு காண. சோ நான் என்ன செய்றேன்? இந்த VUTன்ற இந்த முக்கோணிக்கு நான் பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்றேன். ரைட், அப்ப எனக்கு என்னென்ன வேணும்? இந்த பக்கத்துக்கும் லென்த் வேணும் இந்த காண்றதுக்கு. ரைட், அப்ப நான் யூஸ் பண்ணி பாக்குறேன். VTன்றது 15 சென்டிமீட்டர், VUன்றது தெரியுமா? தெரியா. ஆகவே இந்த முக்கோணிக்கு எனக்கு இந்த பைத்தகரஸ் தியரம் போடுறது கஷ்டம். அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் ரைட் இங்கே ஒரு செம்பக்கம்ன்றத இது இருக்குது. அதாவது இந்த செம்பக்கம். சோ இந்த இது ஒரு செம்பக்கம் முக்கோணி. ரைட், அப்ப எனக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு அதாவது எனக்கு VUன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த SVUன்ற இந்த முக்கோணிக்கு பைத்தகரஸ் தியரம் போடலாம். SVUன்ற இந்த முக்கோணிக்கு நான் பைத்தகரஸ் தியரம் காண எனக்கு SVன்ற லென்த் 6 சென்டிமீட்டர் இருக்குது, SUன்ற லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. ஆகவே எனக்கு இது செம்பக்கம் தெரியும். அப்ப எனக்கு இதுக்கான பைத்தகரஸ் தியரம் போட்டேன்னு சொன்னா VUன்ற லென்த் வருமா வராதா? ரைட், VUன்ற லென்த் வரும். ஆகவே எனக்கு அப்ப இந்த முக்கோணி பினிஷ்ட். அப்ப எனக்கு இந்த முக்கோணியில் எந்த இதுவும் இல்லை. ஆகவே இந்த எனக்கு VUன்ற லென்த் தெரியும், இந்த VTன்ற லென்த் தெரியும் சொன்னா இந்த UT அதாவது வந்து VUTன்ற இந்த முக்கோணிக்கு பைத்தகரஸ் தியரம் போட்டு UTன்ற லென்த்தை கண்டுபிடிக்கலாமா? ரைட், அந்த UTன்ற லென்த்தையும் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா எனக்கு ரெண்டு இதுக்கும் போடலாம். நீங்க எப்பயுமே இது மாதிரி ஒரு கேள்வி வந்தேன்னு சொன்னா எடுத்தோன்னே அதாவது வந்து கேள்வியை பார்த்தோன்னே எழுத பேத்துடாம இதை வச்சு இதை எப்படி செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா எடுங்க. நோமலா இந்த முக்கோணிக்கு எப்படி இருக்கலாம், இது எப்படி இருக்கலாம், இதை கண்டுகிட்டா எனக்கு இதுக்கு போகலாம் அப்படின்னு நோமலா ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டுட்டு கேள்வியை ஸ்டார்ட் பண்ண. நிறைய பேர் விடுற நிறைய பேர் என்னன்னு சொன்னா எட்டு கேள்வியை பார்த்தாச்சு நான் இது வீட்டுல செஞ்சது இது இல்லாட்டி எனக்கு இது ஏற்கனவே நான் டியூஷன்ல செஞ்சு பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யற பேனை எடுத்து எழுதியாரு. அப்ப இதுல நிறைய மிஸ்டேக் வந்து இதை அநியாயமா விட்டுட்டு வர. ஓகே, நீங்க பார்த்தோன்னே இது எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் எடுத்து செய்யுங்க. ஓகே, நான் இப்ப இந்த முக்கோணிக்கு பைத்தகரஸ் தியரம் போடுறேன். எப்படி வரும்? SV அதாவது வந்து இந்த செம்பக்கத்துல வர்க்கத்தை போடுறேன். SU squared is equal SV squared plus VU squared. ஓகே தானே? ரைட், SU squared என்ன வந்திருக்குது? 10 squared. SV squared வந்து R இன் வர்க்கம் சக VU squared பெருமானம் இல்லை. சோ நான் இது x எடுத்தேன். X squared. ஓகேயா? ரைட், இப்ப பாருங்க 10 வர்க்கம் 10 இன் வர்க்கம் 10 தர 10 என்ன 100, 6 தர 6 36 சக
எக்ஸ் வர்க்கம். இந்த சக 36 சமனுக்கு இங்கே போகும்போது எப்படி வரும்? சயவாக வரும். ஆகவே 100 சய 36 சமன் எக்ஸ் வர்க்கம். இப்ப 100லிருந்து 36 போனா என்ன வரும்? 64. சோ எக்ஸ் வர்க்கம் சமன் 64. ஆகவே எக்ஸ் வந்து என்ன வரும்? 64க்கு வர்க்கம் எடுத்தேன்னு சொன்னா 64 என்னென்ன வரைக்கும் வரும்? 8யும் 8 நான் ஏற்கனவே பார்த்தது நார்மலா சொல்றேன். 8 தர 8 8 8 என்ன? 64. சோ எக்ஸ் சமன் நான் நார்மலாவே எழுதுறேன். எக்ஸ் சமன் 8 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் எப்படி போட்டேன்? இங்க எல்லாம் சென்டிமீட்டர்ல விளையுது. சோ இதுக்கும் 8 சென்டிமீட்டர் இது விலகிக்கும். சோ நான் இதுக்கு என்ன எழுதுறேன்? 8 சென்டிமீட்டர். இப்ப எனக்கு இதுல சுற்றுலா ஒரு ஏரியா காணலாமா? ஏடா இதுல 2 ஸ்டெப்ல செஞ்சு இது எடுத்ததுக்கு பிறகுதான் இதுக்கான சுற்றுலாவுக்கு போகலாம். ஓகேயா? ரைட். இப்ப நான் இதை கண்டுபிடி செய்தேன் 8 சென்டிமீட்டர். இப்ப இதையும் வைத்து VUTன்ற முக்கோணிக்கு பைத்தகரஸ் தியரம் போடணும். நார்மலா நீங்க இப்ப இது சைக வழியோட செய்யும் போது இதுக்கு நார்மலா எழுதிக்கோங்க. அதாவது வந்து பைத்தகரஸ் தியரம் எஸ் முக்கோணி SVUக்கு பிரயோகிக்கிற அப்படின்னு எழுதிட்டு செஞ்சீங்கன்னாலும் நல்லா இருக்கும். அதாவது வந்து திருத்துறவருக்கு இத சரியாக விளங்கும். நீங்க இந்த முக்கோணி SVUக்கு பைத்தகரஸ் தியரம் பயன்படுத்திக்கிறீங்க. அதாவது முக்கோணி SVU பைத்தகரஸ் தியரம் அப்படின்னு போட்டுட்டு இதை செய்து எக்ஸுக்கு 8 சென்டிமீட்டர் எடுத்துட்டு ஓகே தானே? ரைட். அடுத்தது பார்ப்போம் இந்த VUTக்கு எப்படி பைத்தகரஸ் தியரம் பயன்படுத்துறேன். முக்கோணி VUT முக்கோணி VUTக்கு அதாவது முக்கோணி VUTக்கு பைத்தகரஸ் தியரம் அப்படின்னு நார்மலா எழுதிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே தானே? ரைட். நான் இப்ப இதுக்கு பாக்குறேன் பாருங்க. VT வர்க்கம். அப்ப நான் இதுக்கு எழுதுறேன். முதல்ல செம்பக்கத்தை முதல்ல எழுதிட்டீங்க. UT வர்க்கம் சமன் VU வர்க்கம் சக VT வர்க்கம். ஓகேயா? ரைட். UT வர்க்கத்துக்கு பெருமானம் இருக்குதா? இல்ல. நான் சோ அதை y எடுக்கிறேன். y வர்க்கம். இது கட்டாயம் y(x) அப்படி எடுக்கணும்ன்றது இல்ல. நான் ஈஸிக்கு எடுக்கிறேன். y எடுத்தேன். ரைட். ஓகே. VUக்கு என்ன பெருமானம்? 8. சோ 8 வர்க்கம் பிளஸ் VTக்கு என்ன? 15 வர்க்கம். சரிதானே? ரைட். இப்ப y வர்க்கம் சமன் 8 வர்க்கம் என்ன? 8 தர 8 64. 15 வர்க்கம் என்ன வரும்? 15 தர 15 225. ஓகே. இப்ப நான் வளமையா செய்யற போலதான் y வர்க்கம் சமன் 225ஐயும் 64ஐயும் கூட்டுறேன். என்ன வரும்? 225ஓட 64 கூட்டுறேன். நான் ஈஸியா கூட்டுறதுக்கு 220ஓட 60 கூட்டுறேன். என்ன? 280. அதோட இது 5 கூட்டின நடிச்சா 285. 4 கூட்டின நடிச்சா 289. சரிதானே? ரைட். இப்ப பாருங்க y வர்க்கம் சமன் 289. சோ y இப்ப இதுக்கு கொஞ்சம் அதாவது வந்து வாய்ப்பாடு வச்சு எடுக்க கஷ்டம். நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. அதாவது வளமையா இப்ப பாருங்க நான் இன்னைக்கு 15 இப்ப அவங்களுக்கு எப்படியுமே இதுகளுக்கு அதாவது வந்து இதை வைத்து எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு அன்னளவு பெருமானம் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னு இது ரெண்டையும் கூட்டும் போது இது வருதுன்னு சொன்னா இதை வைத்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய சான்ஸ். நான் இப்ப பாருங்க இதை வச்சு பாக்குறேன். 15 வர்க்கம் என்ன வஞ்சித்து உங்களுக்கு? 225 இது வந்திருக்குது. சோ 15 தர 15 என்று பெருக்கும் போது 225 வந்தால் 289 வாரத்துக்கு 15 விட கூடிய ஒரு பெருமானத்தை பெருக்க வேண்டும். ரைட். 15 விட கூடிய ஒரு பெருமானம் என்று சொன்னால் என்ன? 16க்கு ட்ரை பண்ணி பாருங்க. 16ஐயும் 16ஐயும் ட்ரை பண்ணுங்க. 16ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ண நான் இருக்கிறேன். 16 தர 16 6 தர 6 36 6 எழுதி 3 மீச்சம். 1 6 6 3 9 1 6 6 1 உண்டு 6 15 உண்டு 250. இத மெத்தடை நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. வேற எந்த மெத்தடும் உங்களுக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் தான் ஆக சரியான மெத்தடும் தான். அதோட ஈஸியா விலகி போய்த்திடலாம். சரிதானே? இப்ப பாருங்க எனக்கு 16ஐயும் 16ஐயும் பெருக்கும் போது 256 வருகிறது. எங்களுக்கு தேவையான ஆன்சர் தான் இல்ல 289க்கு நாங்க போகணும். ஆகவே நான் என்ன செய்றேன்? இப்ப 16 விட கொஞ்சம் கூடுனதுக்கு போறேன். அடுத்தது என்ன? 17. ஆகவே நான் 17க்கு ட்ரை பண்றேன். அப்ப 17 தர 17 தர 17
என்ன 7 தர 7 49 9 எழுதி 4 மிச்சம் ஓரேல் 7 நாளும் 11 ஓரேல் 7 ஓருண்டு உண்டு 9 8 2 289 வருது. இப்ப சரியா? நான் பைத்த மெத்தட் சரியா? 15 ட்ரை பண்ணேன் இல்ல, 16 ட்ரை பண்ணி பார்த்தேன் இல்ல, அதோட ஒன்று தான். கொஞ்சம் டைம் போகும், ஆனாலும் சரியான விட வரும் 289. ஆகவே உங்களுக்கு பார்த்தோன்னு விளங்குது y is equal to 17 சென்டிமீட்டர். இது விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இது 17 சென்டிமீட்டர். இப்பதான் உங்களுக்கு சுற்றளவுன்ற கேள்விகளுக்கு போகலாம். அதாவது இப்ப உங்களுக்கு இந்த லென்த் இந்த லென்த் இந்த லென்த் இந்த லென்த் தெரியும். இப்ப நான் இதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். அதாவது இதுக்கு நல்லாவே அதாவது பைத்தகரஸ் தியரம் போட்டு இது 8 கண்டுபிடிச்சேன். ஆகவே சுற்றளவோட கட்டாயம் கூட்டுவேன்னுட்டு கூட்டிட்ட கரையமான இது கூட்டிப்பட மாட்டாது. இதை வட்டையத்தான் கூட்டணும். சரியா? இப்ப நான் இதை நோமலா கூட்டுறேன். 17 17ஓட 15 கூட்டுங்களே 32 32ஓட 6 கூட்டினு சொன்னால் 38 38ஓட 10 கூட்டினு சொன்னால் 48. ரைட். அப்ப சுற்றளவு என்ன? 48 சென்டிமீட்டர். எனக்கு தேவையான ஆன்சர் இதுதான். ஆனால் இந்த ஆன்சர் வாரத்துக்கு இது அவ்வளவு வேலையும் செஞ்சா மட்டும்தான் இந்த ஆன்சருக்கு போகலாம். நீங்க முதலாவது பாடம் சுற்றுலா செய்யும் போது எவ்வளவு ஈஸியா படிச்சீங்க. அதாவது சுற்றுலா செல்றதுதான் மேக்ஸ்லயே ஆக ஈஸியான ஒரு பாடம். ஆனா இதை செஞ்சு பார்த்தா தான் விளங்கும். சுற்றுலா என்று செல்றதா ஆக கஷ்டமான மாதிரி விளங்கும். அப்படி இல்லை, பைத்தகரஸ் தியரத்துல நீங்க ஃபுல்லாவே ஈஸியா அச்சீவ் பண்ணலாம்னு சொன்னா இந்த சுற்றுலான்ற பாடத்தை ஈஸியா செய்யலாம். ஓகே தானே? ரைட். இப்ப நான் நிறுவலோட சம்பந்தப்பட்டு வரும்னு சொன்னேன். நிறுவல், பரப்பளவு, சுற்றுலவு, அது மூணோடையும் சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி எப்படி செய்யறன்றதையும் பார்ப்போம். கேள்வியை பாருங்க. இது நான் சொன்ன மாதிரி நிறுவல் என்ற பாடத்தோட சம்பந்தப்படுத்தி இருக்கிறதோட சுற்றளவு, பரப்பளவு இது கேள்விகள் வர சான்ஸ் இருக்குது. இதுக்கும் நான் இப்ப பைத்தகரஸ் என்ற தியரியை பாவிச்சா மட்டும்தான் ஆன்சருக்கு போகலாம். ஓகே தானே? ரைட். இதுல பாருங்க, இப்ப PQ நான் அப்படின்னு தந்திக்குது. நான் நானோ நீங்களோ அல்ல, இந்த கோட்டுக்கு, அதாவது இந்த கோட்டுக்கு செல்ற நான். சரிதானே? ரைட். நான் 12 சென்டிமீட்டர். PQ 12 சென்டிமீட்டர். ORP அதாவது ஆறுக்கு மேல கோணம் இருக்குது. அப்ப ORP அங்கல பக்கம். அப்ப அதுல செம்பக்கம்ன்ற போட்டிக்குது. சோ 90 பாகை. அதோட OR தந்திக்குது 8 சென்டிமீட்டர். சரியா? ரைட். இப்ப நான் அதை நார்மலா குறிக்கிறேன். பாருங்க என்னென்ன இது. PQ 12 சென்டிமீட்டர், ORP 90 பாகை, OR 8 சென்டிமீட்டர். சோ எனக்கு இது தெரியும் 8 சென்டிமீட்டர். அதே போல வேற என்ன தெரியும்? PQ-ன்றது 12 டிசைன். அதாவது இது ஃபுல்லா 12 டிசைன். இங்க இருந்து இங்க வர தூரம் என்ன வரும்? 6 சென்டிமீட்டர். இது என்ன வரும்? 6 சென்டிமீட்டர். சரிதானே? ரைட். இவ்வளவுதான் எங்களுக்கு தந்திக்கிற தரவுக. ரைட். இப்ப முதலாவது ரோமன் நம்பர் 1, RQ-வின் நீளம் யாது? RQ-வின் நீளம் யாதுன்னு சொன்னா இங்கிருந்து இங்க. நான் அப்ப இதுக்கு ஃபுல்லா PQ 12 சென்டிமீட்டர் நான். ஆகவே அதை ஹாஃபா பிரிச்சு RQ 6 சென்டிமீட்டர் எடுத்தேன். சோ RQ-வின் நீளம் 6 சென்டிமீட்டர். சரியா? ரைட். ரோமன் நம்பர் 2க்கு போவோம். என்ன கேள்வி? வட்டத்தின் ஆரை யாது? வட்டத்தின் ஆரை யாது என்று சொன்னா, வட்டம் என்று செல்லும் போது மையத்திலிருந்து பரதிக்கு வர தூரம் தான் ஆரை. ஆகவே மையம் இங்கிக்குது ஆரை. அப்ப OS ஒரு ஆரையா இருக்கலாம். ஆனால் OR மட்டும்தான் 8 சென்டிமீட்டர் இருக்குது. RS என்னன்றது தெரியா. அப்ப இதை வச்சு எனக்கு ஆரைய கண்டுபிடிக்கலாமா? ஏலா. அப்ப பாருங்க, எனக்கு இத தூரம் தெரியும் 8. அப்ப இன்னொன்று என்ன இருக்குது? இங்க எனக்கு செம்பக்கம் ஒன்று இருக்குது. அப்ப இது ஒரு செம்பக்க முக்கோணியா எடுக்கலாமா? ஏதும். அப்ப நான் இது என்ன செய்யறேன்? இப்படி புள்ளிக்கோடு மூலம் இது ஒரு செம்பக்கம் முக்கோணியா எடுத்துட்டேன். அதாவது இது செம்பக்கமா வந்துட்டு. ஆகவே OR ஒரு பக்கமாகவும் RQ ஒரு பக்கமாகவும் இது OQ-ன்றது ஒரு செம்பக்கமாகவும் எடுக்கலாம். இந்த OQ-வை பாருங்க, ஓவிலிருந்து மையத்துக்கு, அதாவது இது தூரம் என்ன செல்ற? ஆரை. ஆகவே இதுக்கு பைத்தகரஸ் தியரத்தை பயன்படுத்தி நான் இந்த OQ-ன்ற தூரத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் எனக்கு இந்த ஆரைன்றதுக்கான ஆன்சர் வருமா? வரும். ஆகவே நான் இதுக்கு இது போடுறேன். OQ வர்க்கம் சமன் RQ வர்க்கம் சக OR வர்க்கம். சோ நான் OR வர்க்கம் சக RQ வர்க்கம். பைத்தகரஸுக்கான இதை போட்டுட்டேன். இப்ப பாருங்க, எனக்கு தெரியும் என்ன? OQ தெரியுமா? தெரியா. நான் இது X எடுக்கிறேன். சோ X வர்க்கம்
OR என்ன 8 இன் வர்க்கம் சக RQ என்ன 6 இன் வர்க்கம். இப்ப பாருங்க x வர்க்கம் சமன் 8 இன் வர்க்கம் 8 8 64 சக 6 இன் வர்க்கம் என்ன 6 6 36. இப்ப நான் வளமையா மாதிரியே தான் x வர்க்கம் சமன் என்ன 64 சக 36 100. இப்ப பாருங்க ரெண்டு பெருமானம் பெருக்கும் போதுதான் இதுக்கான ஆன்சர் வரும். அப்போ 10 தர 10 100. நான் வளமையா செஞ்சு பார்த்ததுனால ஈஸியா சொல்றேன். 10 100. சோ எக்ஸுக்கான ஆன்சர் என்ன வரும் 10. இப்ப மத்ததெல்லாம் என்ன இருக்குது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்ல. அப்ப இதுவும் என்ன சென்டிமீட்டர். அப்ப இத தூரம் 10 சென்டிமீட்டர் சொன்னால் இது என்ன இந்த வட்டத்தின் ஆரை. ஏ மையத்திலிருந்து பரதிக்கான தூரம். ஆகவே இந்த OQன்றது ஆரையா எனக்கு எடுக்கலாம். ஆகவே வட்டத்தின் ஆரை என்ற கேள்விக்கு என்ன ஆன்சர் 10 சென்டிமீட்டர். சரியா? ரைட். நம்பர் 3 என்ன கேள்வி RS இன் நீளம் யாது? ரைட். RS ன்றது என்ன இங்கிருந்து இங்க வர தூரம். RS ன்றது இப்ப எனக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதாவது இத RS 10 சென்டிமீட்டர் கண்டதனால எனக்கு இது RS ன்றது ஈஸியா காணலாம். ரைட். இது ஒரு நிறுவல் மாதிரி தான் நாங்க செய்ய போறோம். ரைட். இப்ப பாருங்க இது OQ என்ன RI. ஆகவே இது 10 சென்டிமீட்டர். இது OS இங்கிருந்து இங்க ஃபுல்லா என்ன RI. ஆகவே அதுவும் என்ன OS ன்றதும் 10 சென்டிமீட்டர். அப்ப நீங்க இப்படி நார்மலா எழுதிக்கோங்க. இப்படி OQ சமன் OQ சமன் OS. சரிதானே? ரைட். இங்க நீங்க வேணும்னா RI. அதனாலதான் சமன் ஆயிடுச்சு. இல்ல நீங்க என்ன ரீசன்ல சொல்றன்றது இல்ல தானே. இது OQ OS ரெண்டும் RIனால இது வேணும்னா இதுக்கு தரவு அப்படின்னு எழுதினீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா திருத்துறவருக்காக ஈஸியாக்கும் செய்யும் போது. சரிதானே? ரைட். இப்ப OS என்ன 10 சென்டிமீட்டர். என்ன சொன்னா OQ 10 சென்டிமீட்டர். சோ OSம் 10 சென்டிமீட்டர். இப்ப எனக்கு RS இங்கிருந்து இங்க வர தூரம் தான் தேவை. இப்ப இந்த ORஐயும் RSஐயும் கூட்டினா என்ன OS. ஆகவே என்ன செய்யணும்னா OR சக RS சமன் OS. விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ORஐயும் RSஐயும் கூட்டினா இந்த OSக்கு சமனா வருது. ரைட். இப்ப என்ன செய்யலாம் OR என்ன 8 சென்டிமீட்டர் பிளஸ் RS என்ன அதுதான் கேள்வி. சோ நான் அதை x என்று எடுக்கிறேன். அடுத்தது என்ன இது OS ன்றது என்ன இது ஃபுல் லென்த். OS ன்றது எங்களுக்கு ஆரையா வருது. சோ அது என்ன 10 சென்டிமீட்டர். இது கிளியரா விளங்கிச்சா? ரைட். இப்ப யாரா காணணும் இதை x காணணும். ஆகவே இந்த 8 நான் என்ன செய்வேன் ஈக்குவலுக்கு இங்கல கொண்டு வரேன். ஆகவே x அப்படியே இருக்க 10 சய 8. ஏ சயமா வந்துச்சு சமனுக்கு இங்கலையே சகவாய்க்கிறது. சமனுக்கு இங்கல வரும்போது சயவா வரும். ஆகவே x 10ல 8 போனா என்ன 2 சென்டிமீட்டர். ஆகவே இது என்ன வரும் 2 சென்டிமீட்டர். அப்ப RS இன் நீளம் யாதுன்னு சொன்னா 2 சென்டிமீட்டர். இது கிளியரா விளங்கிச்சா எப்படி செஞ்சேன்னு? இது ரெண்டையும் அதாவது இந்த ஆரை எடுத்து இது ஆரை எடுத்து இப்படி ஒரு எடுத்து கொடுத்தேன். இப்படி கொஞ்சம் எழுதி கொடுங்க உடனே. அதாவது எடுத்த வாழ்க்கை RS 2 சென்டிமீட்டர் எழுத போவான இப்படி எழுதுனீங்கன்னு சொன்னா அதை செய்ய வரைக்கும் ஒரு மார்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சரியா? ரைட். நாங்க ரோமன் நம்பர் 4 என்னதுன்னு பார்ப்போம். சுற்றளவை காணுங்க. அதாவது இந்த வட்டத்துல சுற்றளவு கேட்டிருக்கிறாரு. வட்டத்துல சுற்றளவு நாங்க பொதுவா எப்படி வச்சு செய்வோம் C சமன் 2πr. அதாவது 2πr. பைக்கு பதிலா நாங்க பொதுவா 22 கீழ் 7 RI என்ன 10 சென்டிமீட்டர். ஆகவே 2πr. ரைட். அதை எப்படி செய்யறன்றத பார்ப்போம். ரைட். சுற்றளவு இப்ப இந்த வட்டத்துக்கு சுற்றளவு காணும் போது நான் எழுதுகிறேன் சுற்றளவு சமன் 2πr. சரிதானே? 2πr. 2 அதே தான் பெருமானம் தர பைக்கு பதிலாக நாங்க என்ன எடுப்போம் 22 கீழ் 7 ஆரை நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் என்ன 10 சென்டிமீட்டர். சரியா? இப்ப வளமையாக இது 7 14 21 சுருக்கக்கூடிய மாதிரி தான் வரும். ஆனா இதுல இல்ல
நான் இதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா பொதுவா மேல் நம்பர் சென்ட் இருக்கு கீழே இருக்கு அப்படியே வைக்கிறேன். நீங்களும் அப்படியே வச்சாலும் தெரியல. ஆனா நீங்க எக்ஸாம் பேப்பர் செய்யும் போது தானா ஷேப் போட்டு பிரிச்சு கொடுங்க. நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. முதல்ல என்ன செய்யறேன், 2 தர 22 44. 44 10ஓட கூட்டி 44 10ஆல பெருக்கினா என்ன வரும், 440. சோ நீங்க என்ன செய்யுங்க, 440 சென்டிமீட்டர் கீழ் 7. சரியா? இது நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா 440 7. நான் இதை விளாபடுத்தல. 440 7ஆல பிரிச்சு ஒரு பெருமானம் வரும், அதை கொடுங்க. ஐ திங்க் 68 67 அப்படி ஒரு பெருமானம் உண்டு வரும். ஓகே தானே? இது விளங்கிக்கும் நினைக்கிறேன். ஓகே ரைட். இப்படி சம்மந்தப்படுத்தி அதாவது இதை தந்து நிறுவல் மாதிரியே சுற்றுலா வைக்கவும் சான்ஸ் இருக்குது பைத்தகரஸ் தியரத்துல. ரைட். ரோமன் நம்பர் 5 பரப்பளவை காண்க. ரைட். பரப்பளவை பார்ப்போம். இந்த வட்டத்துக்கு பையார் வர்க்கம். ரைட். A is equal to பையார் வர்க்கம். பையார் வர்க்கம்னு போது பைக்கு நான் சுற்றுலாவுக்கு எடுத்த மாதிரியே தான். பைக்கு 22 கீழ் 7. ஆரை என்ன 10 சென்டிமீட்டர். அப்போ 6 வர்க்கம் வரும். அப்போ 6 தர 6 வரும். ரைட். நான் சரி பாருங்க. பரப்பளவு சமன் பையார் வர்க்கம். ரைட். இப்ப பைக்கு பதிலா 22 கீழ் 7 உங்களுக்கு பேப்பர்ஸ்ல வரும்போது, அதாவது பாஸ் பேப்பர்ஸ்ல வரும்போது இந்த ஆர் வெட்டிப்படக்கூடிய மாதிரி வரும் கீழே இருக்கு. ஆனா இதுல அப்படி இல்லை. நான் சொல்றேன் பாருங்க. 22 கீழ் 7 ஆருக்கு என்ன பெருமானம் 10 சென்டிமீட்டர். சோ 10 சென்டிமீட்டர் தர 10 சென்டிமீட்டர். சரிதானே? ரைட். அப்ப இதுக்கு வளமையான எக்ஸாம் பேப்பர்ஸ்ல செய்யும் போது இந்த ஏழு வெட்டிப்பட மாதிரி வரும். நீங்க என்ன செய்யுங்க, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சுற்றுலா செஞ்ச மாதிரியே இதை மல்டிப்ளை பண்ணி அப்படியே வைங்க. அதாவது 22 தர 10 220. 220 தர 10 2200 2200 ஓவர் 7. இதுக்கு இந்த சென்டிமீட்டர் இங்கேயும் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? இதுக்கு பிரிச்சேன்னு சொன்னா 300. 2100 7ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 300 314 315ன்ற ஒரு ஆன்சர் வரும். சரியா? அக்யூரேட்டா நான் செய்யல. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 2200 7ஆல பிரிச்ச ஒரு ஆன்சர் கொடுங்க. 314 அப்படி ஒரு சம்திங் இதுக்கு வரும். சரியா? நான் அக்யூரேட்டா சொல்லல. 314 315ன்றதுக்கு வரும். சரியா? இது விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் என்ன 440 கீழ் 7. இதுக்கு 2200 கீழ் சென்டிமீட்டர் வரைக்கும் சென்டிமீட்டர். ஓகேயா? ஓகே. இது கிளியரா விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். வளமையா செல்ற போலயே தான் நீங்க என்னமாலும் இதுல டவுட்ஸ் இல்லைன்னு, அதாவது ஃபெஸ்ட்டுக்கு செஞ்ச சுற்றுலாவு கேள்விகள் 2 அதோடு இதன் இருவரோட இந்த பரப்பளவு சுற்றுலாவு கேள்விகள்ல என்ன சார் ஒரு டவுட் இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கிளியர் ஆகுவேன். அப்படியும் இல்லைன்னு சொன்னா கமெண்ட் பண்ண கஷ்டம் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என் ஃபோன் நம்பர் இருக்கும், அதாவது என் பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாலும் நான் அவரோட டவுட்டை கிளியர் பண்ணுவேன். ஓகேயா? ரைட். பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இன்னும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம்.